வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. மீண்டும் சுஜாதாவின் ஒரு குறு நாவல். கணேஷ் வசந்த் இடம்பெறும் மேலும் ஒரு குற்றம். இந்த கதை மெர்காராவின் காஃபி எஸ்டேட் முதலாளி ஒருத்தர்கிட்ட இருந்து கணேஷ்க்கு அழைப்பு வருது. சும்மா ஜாலியா என்னோட செஸ் ஆட வாங்க. கணேஷ் வசந்தோட புறப்பட்டு அங்க போறான். புதிராக தெரிகிற அந்த எஸ்டேட் முதலாளி கூட சதுரங்கம் ஆடுறான். கூடவே மறைமுகமா அவர் விடுக்கும் மற்றொரு சவாலையும் எதிர்கொள்றான். ஒரு ஆளு ஒரு குற்றம் செய்துட்டா அது அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். இந்த குற்றத்தை அவங்க எப்படி செய்யறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதையே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா அவனுக்கு உள்ளுக்குள்ள சப்கான்சியஸா அகப்பட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கூட இருக்கும். இல்ல ஒரு தன்னம்பிக்கையால, ஆணவத்தால, லுக், ஐ ஹாவ் கமிட்டட் எ பெர்ஃபெக்ட் கிரைம், அற்பர்களே உங்களுக்கு திறமை இருந்தா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அகங்காரம். இப்ப வாங்க கதைக்குள்ள போயிடலாம். சமீப காலமா கணேஷுக்கு ஒரு வித, அதை என்ன சொல்றது, மறதியா அசதியா தெரியல. வசந்த் கூட பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு வெற்று பார்வை பாப்பான். கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு கணம் தயங்கி சொன்னதையே திருப்பி சொல்வான். ராத்திரி படுத்து உறங்கின 10வது நிமிஷம் எழுந்து மிச்ச ராத்திரிய விழிச்சுக்கிட்டே இருப்பான். காலையில, வசந்த் என்னது டூத் பேஸ்ட் ஒரு மாதிரி வாசனை வருது, என்ன எழவு புது பேஸ்ட் எல்லாம் வாங்கி வரடா அப்படின்னு வசந்த் கூட புகார் செய்யும் போது வசந்த் தீர்மானிச்சிட்டான். பாஸ், சம்திங் ராங். நீங்க தேய்க்கிறது டூத் பேஸ்ட் இல்ல, பின்ன ஷேவிங் கிரீம் பாஸ். உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, உங்களை டாக்டர் கிட்ட காட்டணும். எதுக்கு? எனக்கு உடம்புக்கு என்ன? 5 நிமிஷமா வாசனை கிரீமை தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாயில வளவளன்னு இல்லையா? அவ்வளவு மறதியா? எங்கேயோ யோசனையில இருந்துட்ட வசந்த். வசந்த் சிரிச்சு, திஸ் இஸ் சீரியஸ். இன்னைக்கு சாயந்தரம் டாக்டர் வெங்கட்ராமன் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களை முனிசிபாலிட்டியில நாய் பிடிச்சிட்டு போற மாதிரி அழைச்சிக்கிட்டு போக போறேன். அதெல்லாம் வேண்டாண்டா பாஸ். உங்களுக்கு ஏதாவது ஆகி பொசுக்குன்னு போயிட்டீங்கன்னா இந்த வசந்த் எவ்வளவு பெரிய வாயும் வயிறுமா அனாத ஆயிடுவேன் பாருங்க. எனக்கு நினைச்சாலே அழுக வருது. எனக்கு ஒன்னும் இல்லடா கண்ணா, கொஞ்சம் ஃபெடிக், அவ்வளவுதான். ஃபெடிக்னதும் ஞாபகம் வருது. அரேபியாவில ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு 9 பொண்டாட்டியாம். சொல்லியாச்சு, இந்த பேப்பர் எடு. வசந்த் வாய் விட்டு சிரிக்கிறான். என்னடா? ஷேவிங் கிரீம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுசித்ரா வீட்டுல இட்லி கொடுத்தாங்க. மிளகாய் பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய்க்கு பதிலா அந்த அம்மா ஹேர் ஆயில ஊத்திட்டாங்க. நான் ஒரு வில்லல் எடுத்து தொட்டுக்கிட்டு உள்ள தள்ளுறேன், நடுநாக்குக்கு மேல உள்ள போக மாட்டேங்குது. என்ன வசந்த் அப்படின்னு கேக்குறா சுசித்ரா. ஸ்வீட் கேர்ள், ஒண்ணும் இல்ல சுசித்ரா, எண்ணெய்க்கு பதிலா உங்க அம்மா டாம்கோ ஹேர் ஆயில ஊத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சுசித்ரா தட்டை எடுத்து மோந்து பார்த்து, டாம்கோ இல்ல வசந்த், கேன்த்ரெடிங் ஹேர் ஆயில்ங்கிறா. கணேஷ் அவன் சொன்னதுல கவனமே இல்லாம கொட்டாவி விட்டான். ராத்திரி பூரா கொட்டு கொட்டுன்னு முழிச்சுக்கிட்டு இருங்க, பகல்ல கொட்டாவி விடுங்க. கோர்ட்ல நேத்து கேஸுக்கு கேஸ் மாத்தி பேசுனீங்க, டாக்டரை பார்த்தே ஆகணும். வசந்த் பதில் எழுத வேண்டிய கடிதங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். முதல் தினம் கணேஷுக்கு வந்த கடிதங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. 2 திருமண அழைப்பிதழ்கள், ஒரு மின்கட்டண நோட்டீஸ், ஒரு பார் அசோசியேஷன் அச்சிட்ட கடிதம், ஒரு அனாமதேய கடிதம். இந்த கடிதம் கண்டவுடன் இதை 13 நகல் எடுத்து 13 விலாசங்களுக்கு அனுப்பினால் உடனே உங்களுக்கு வெங்கடாச்சலபதி சகல சம்பத்துகளும் தருவார். சங்கிலியை உடைக்காதீர்கள், நெல்லிக்குப்பம் வெங்கடேசன். இந்த மாதிரி சங்கிலியை உடைத்து மற்றவர்களுக்கு எழுதாததால் அவருக்கு வேலை போய்விட்டது. உடனே வாட் நான்சென்ஸ் அப்படின்னா கணேஷ். யார் எழுதியிருக்காங்க? கீழே பேர் இல்ல, அனாமதேய கடிதம். வசந்த், இந்த மாதிரி கடிதங்களோட சைக்காலஜி எனக்கு புரியல. ரொம்ப சிம்பிள் பாஸ், இந்த ஆளுக்கு பொழுது போகல, அவ்வளவுதான். இந்த கடிதத்தை படிங்க. அன்புள்ள கணேஷ், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடனோ அல்லது உங்கள் சிஷ்யன் வசந்துடனோ ஒரு 10 ஆட்டம் சதுரங்கம், செஸ் ஆட விருப்பம். எப்போதாவது நேரம் இருந்தால் வாருங்கள். இப்படிக்கு உண்மையுள்ள தாமோதர் ஸ்ரீனிவாஸ் ஆர்ஏ. சரிதான், செஸ் ஆடுறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்காமா? இந்த கடிதம் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமோ? மயிலாப்பூரா? அங்கதான் ரிட்டையர்ட் செஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ராணடா ஹால்ல. இல்ல பாஸ், மெர்காராவிலிருந்து, சில்வன் ஹைட்ஸ்னு ஒரு எஸ்டேட்டில் இருந்து. சரிதான், செஸ் ஆடுறதுக்கு அங்க போகணுமா? வசந்த் அந்த கடிதத்தை மறுபடியும் படிக்கிறான். ரொம்ப அழகான கையெழுத்து, யாரோ எழுதி கொடுத்து கையெழுத்து மட்டும் போட்டிருக்காப்ல இருக்கு. நல்ல வெளிர் நீளத்தில் ஒஸ்தி பேப்பர். ஒஸ்தி பேப்பர்லே பதில் எழுதிடு. உங்கள் கடிதத்துக்கும் வரவேற்புக்கும் வந்தனம். குடகு மலை இங்கிருந்து சற்றே தூரம் இருப்பதால் வர இயலாமைக்கு வருந்துகிறோம். உங்கள் உண்மையுள்ள கணேஷ்.
வசந்த் சிரிச்சுக்கிட்டே, அப்படியே எழுதிடுறேன் பாஸ் அப்படின்னா. இன்னைக்கு என்ன கேஸ் தெரியுமா? ஏதோ கேஸ், கார்ல போறப்ப சொல்லு போதும் அப்படின்னு படுக்கையில சாஞ்ச கணேஷ வசந்த் வினோதமா பார்த்தான். என்ன பாஸ், ஏதாவது அஜீர்ணமா இல்ல காதலா? கணேஷ் பதில் சொல்லாம நிக் கார்ட்டர் புத்தகம் ஒன்னை எடுத்து வச்சுக்கிறான். வசந்த் கவலைப்பட்டான். கணேஷ் நிக் கார்ட்டர் படிக்கிறதாவது காஸ்டனேடோ படிச்சுக்கிட்டு இருந்தால் அறைய பெருக்க வந்த பெண், கொஞ்சம் ஒதுங்குங்கய்யா அப்படின்னா. நீ என்ன புதுசா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. அப்படியா? உங்க அம்மாவுக்கு பதிலா வந்தியா? பெருக்கு பெருக்கு, நல்லா குனிஞ்சு பெருக்கு வசந்த் அப்படின்னு கணேஷ் புத்தகத்துல இருந்து நிம்முறாம அதட்டுறான். என்ன பாஸ், குப்பை ஜாஸ்தியா இருக்கு. கல்யாண்ஜியோட கவிதை தெரியுமா? சச்ச, என்ன பாஸ் இது, ஏதோ குழந்தை. ஏ குட்டி, உனக்கு என்ன வயசு? தெரியாதுங்க. கணேஷ் கோபத்தோட, இத பாருமா, இந்த ஐயா கூட பேசாத, உள்ள போய் துணியெல்லாம் துவைப்போம். நாங்க எல்லாரும் போனப்புறம் வேலைக்காரன் இருப்பான், அப்போ வந்து பெருக்கு போதும். அவ உள்ளே போக, பாஸ் நீங்க பண்றது அநியாயம். பாரதி நூற்றாண்டு விழாவில் ஏய், உன் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதா என்ன? இந்த பெண்ணுக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா சென் மேல மேல பேசி எரிச்சலை கிளப்பாத. என்ன போம்பாஸ், இப்பெல்லாம் நான் எது செஞ்சாலும் எரிஞ்சு விழறீங்க. ஒவ்வொரு சமயத்துல உங்ககிட்ட இருந்து ரிசைன் பண்ணிடலாம்னு தோணுது. பண்ணிட, யார் வேண்டாம் நாங்க? இப்ப என்ன பயமுறுத்துறியா? பாஸ், இல்லாட்டா என்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு அபிப்பிராயமா? இல்ல பாஸ், என்னை போல அற்ப பதர்கள் மெட்ராஸ்ல தடுக்கி விழுந்தா கிடைப்பாங்க அப்படின்றது நிச்சயமா தெரியும் எனக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பேசி என் மனசை புண்படுத்தாதீங்க. நெஞ்சில வேலை நுழைக்கிறீங்க, பரவாயில்ல. சும்மா சும்மா இப்படி பயம் காட்டாதே, என்னால தனியா சமாளிக்க முடியும். அதான் சொல்லிட்டீங்களே, போறதா இருந்தா போய்க்க. வசந்த் மிக சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் முகத்தில் வருத்தம் தெரிவிப்பான். அவனை கோபப்படுத்துவது மிகவும் கஷ்டம். அதை விட அவன் கண்களில் கண்ணீர் வரவழைப்பது. இப்போ அவன் விழியோரத்தில் கண்ணீர் லேசாக தெரியுது. சரி பாஸ், என்னை கண்டா திடீர்னு உங்களுக்கு பிடிக்கல, நான் கொஞ்ச நாள் விலகிக்கிறேன் என்ன? சரி. பிற்பகல் கோர்ட்டில் 2 பேரும் சரியா பேசிக்கவே இல்லை. சண்டை போட்டு கொண்ட புருஷன் பொண்டாட்டி போல இருந்தாங்க. கணேஷ் ஒரு லா பாயிண்ட்டுக்காக தயங்கும் போது உடனே அந்த பக்கத்தை குறித்து வைத்து வசந்த் மௌனமா காட்டுவான். பேச்சுவார்த்தை கிடையாது. கேன்டீனில் 2 பேரும் தனித்தனி மேசையில சாப்பிட்டாங்க. கணேஷ் அவன்கிட்ட சொல்லாம கார் எடுத்துக்கிட்டு போய் அரை மணி கழிச்சு ஒரு ஆர்கிடெக்டோட திரும்பி வந்து ஆபீஸ் கட்டிடத்தை மாற்றி அமைக்கிறத பத்தி விசாரிக்கிறான். நடுவுல ஏதாவது பேச முற்பட்டா 2 பேரும் கவனித்ததாவே தெரியல. இதை விட சாயங்காலம் போட்டு முடிந்ததும் நேரா கார்ல பாய்ந்து கணேஷ் ஆபீஸுக்கு திரும்பி விட்டது வசந்துக்கு மிகவும் வருத்தமா இருந்துச்சு. என்னடா பெரிய வேலை, இந்த ஆளை விட்டா எனக்கு வேற வக்கீல் கிடைக்க மாட்டானா? இல்ல என்னாலதான் தனியா போய் பிழைக்க முடியாதா? சைனா பஜாரை குறுக்கிடும் போது பிளாட்பாரத்தில் ஒருத்தர் ஷூ லேஸ், கைக்குட்டை, சேஃப்டி பின், கொண்டை ஊசி அப்படின்னு சாமான்களை ஒரு குடைய கவிழ்த்து போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். ஷூ லேஸ் வித்து சம்பாதிக்க முடியாதா? ஏயா, உனக்கு ஒரு நாளைக்கு மொத்தமா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இன்னா லாபம் கிடைச்சா உனக்கு என்னயா? நீ வாங்குறியா? இல்ல பேசாம கம்முன்னு பாத்துக்கினே போ. சே, கேவலம் ஒரு பிளாட்பாரம் வியாபாரி கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறான். கணேஷ் எங்க மதிக்க போறார்? ஆச்சரியம் இல்ல. இப்ப என்ன செய்யலாம்? திரும்பி அந்த ரூமுக்கு போனா மறுபடி உறவு முறிவின் சின்னங்கள். வேறு எங்க போறது? பக்கத்துல டீ கடையில சுப்புலட்சுமி ஜி.என். பாலசுப்ரமணியம் அவரோட பாட்டு கேக்குது. என்னை மறந்தேன் மதன மோகனா, நான் உன்னை மறவேன், உம்மை நான் பிரியேன், நான் உன்னை மறவேன், உம்மை நான் பிரியேன். திரும்ப திரும்ப மறவேன் பிரியேன் மறவேன் பிரியேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஒருத்தன், பிரதர், திருவள்ளுவர் என்ன சொன்னார்? பக்கத்துல இருந்தவன், திருவள்ளுவர் பெரிய ஆளு அப்படின்னா. மயிலாப்பூர்ல சிலை இருக்கு. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற கணேஷ்க்கு. உய்வுன்னா என்ன வாத்தியாரே? உய் என்று ஒருத்தன் விசில் அடிச்சு காட்டுறான். வசந்த் நின்னு பாக்குறான். என்ன எழுந்துட்டீங்க? நான் வந்தது வேற விஷயங்க. நன்றி பத்தி பேசுறதுக்கு வந்தேன். ஒருத்தரும் கவனிக்கல. வசந்துக்கு உள்ளுக்குள்ள ரகலையா இருந்தது. நேரா போய் ராஜி, அது என்ன ராஜினாமா எழுதி கொடுத்துடலாமா? லிங்கி செட்டி கொண்டு செட்டி தெருவை எல்லாம் கடந்து சந்துக்கு வந்தப்போ புதுசா ஒரு கார் கணேஷ் காருக்கு பின்னால நின்றுட்டு இருந்துச்சு. யார் இது புதுசா? வசந்த் தன் ராஜினாமா கடிதத்தை மனசுக்குள்ள எழுதிக்கிட்டே நுழைஞ்சப்போ உள்ள கணேஷ் சோஃபா மேல படுத்திருந்தான். அவன் கையில ஒரு ரத்த அழுத்த கருவி சுட்டி இருக்க டாக்டர் சி வெங்கட்ராமன் அவன் கூட லேசா பேசிட்டு இருந்தாரு. டயாஸ்டாலிக் 93 இருக்கு. என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? 1 செகண்ட் அல்லது 10-15 செகண்ட் பிளாக் அவுட். எப்ப? படுத்துட்டு இருந்து எழுந்தப்பவா? இல்ல, படிச்சுக்கிட்டு இருந்தப்போ. லைட்டு கம்மியா இருந்ததா? இல்லையே, இந்த லைட்டு தான். வேர்த்து கீர்த்து விட்டுதா? இல்ல டாக்டர்,
கொஞ்சம் ஃபெடுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓவர் ஒர்க்காக இருக்கலாம். ஏய் வசந்த், எங்கே போயிட்டான்? வசந்த் மௌனமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன பாஸ் உங்களுக்கு அப்படின்னா. 10-15 செகண்ட் மயக்கம் மாதிரி வந்துருச்சு. பையன் பார்த்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டான். என்னது அப்படின்னு பக்கத்தில் போய் கணேஷ் நெத்தியில் தொட்டு பார்த்தான். அதுக்குள்ள டாக்டர் வெங்கட்ராமன், இதை பாருங்க, இந்த டெஸ்டெல்லாம் நாளைக்கு எடுக்கணும். ஏஜே பாலிகிளினிக் உள்ள போனா எல்லா வசதிகளும் அங்கேயே இருக்கு, ஒரே அடியா பாத்துடலாம் அப்படின்றாரு. என்ன டாக்டர் இவருக்கு? சொல்ல முடியாது, எல்லா டெஸ்டும் எடுத்தப்புறம் தான் சொல்ல முடியும். நாளைக்கு சாயங்காலம் ரிப்போர்ட்டோட வாங்க. இந்த மாத்திரையை படுக்க போறப்போ ஒன்று போட்டுக்கோங்க. ராத்திரி சரியா தூங்குறீங்களோ? இல்ல டாக்டர், சில நாள் எழுந்துடுறேன். உங்க ஃபேமிலியில டயாபிட்டிஸ் உண்டா? தெரியாது டாக்டர். எதுக்கும் நாளைக்கு சொல்றேன். ஒரு எஸ்பிஎஸ் கொலஸ்ட்ரால், ஆல்புமின், ஒரு இசிஜி, பொதுவா ஒரு தரோ செக்கப். கணேஷ், கேஸு கோர்ட்டுன்னு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறீங்க? 18 மணி நேரம் டாக்டர் அப்படின்னா வசந்த். முதல்ல அதை குறைங்க. ஒய் நாட் டேக் எ ஹாலிடே சம்வேர்? எல்லாத்தையும் ஒரு வாரம் 10 நாள் மறந்துட்டு எங்கேயாவது தனியா போய் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்கல. ஒரு வாரம் 10 நாளா அப்படின்னு அதிர்ந்து போனான் கணேஷ். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள மேலும் சென்னை நகரத்துல எத்தனை குற்றம் நிகழப்போகுது? எல்லாத்தையும் இவர் வக்காலத்து வாங்கி ஜெயிக்க வேண்டாமா? வசந்த், நீங்க தான் சொல்லி பாருங்களேன். ஐ திங்க் ஹி நீட்ஸ் சம் ரெஸ்ட். நான் எங்க சொல்றது? என்னை வேலையை விட்டு போடான்னு சொல்லியிருக்கார். அதனால தான் என்னமோ புகையெல்லாம் பிடிச்சிட்டு கலக்கமா வந்திருக்கீங்க. சேச்சே, நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர். இதை பாருங்க, டாக்டர் கிட்ட நீங்க பொய் சொல்லாதீங்க. நீங்க நடக்கிறதே சரியில்லை. பேசாம 2 பேரும் எங்கேயாவது மலை பிரதேசமா போயிட்டு வாங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க. எதுக்கும் நாளைக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது முக்கியம். ராத்திரி ஏதாவது அனீசியா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண தயங்காதீங்க. வரட்டுமா? டாக்டர் போனதும் கணேஷ் வசந்தை பார்த்து, என்னடா ராஜினாமா கொடுக்க போறியா? ஆமா பாஸ், அப்படித்தான் ஒரு யோசனை. பண்ணன்னா பல்ல பேத்துருவேன், முட்டிய உடைச்சிருவேன், கை விரல் அத்தனையும் ஒடிச்சு கையில கொடுத்துருவேன். போயிடுவியோ? உன் மேல கேஸ் போடுவேன். வசந்த் இப்போ கண்ணீரோட சிரிக்கிறான். என்னடா எழுதியிருக்கான் டாக்டர்? 8 டெஸ்ட். வேற வேலை இல்ல, நாளைக்கு சரியா போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வேணா பார்க்கலாம். நாளைக்கு நிச்சயம் போக முடியாது. ஜெயம்மா ரேப் கேஸ் வருது. பாஸ், டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் தேவைதான் உங்களுக்கு. நான்சென்ஸ். எனக்கு தனியா போய் மலையில கிளையில உட்கார்ந்தா பைத்தியம் பிடிச்சிரும். சொல்லுடா. எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 18 படி ஜெயம்மா அவ அம்மா கிட்ட சொன்னதை எவிடன்ஸா ட்ரீட் பண்ண முடியுமா? பாஸ், ஜெயம்மா எக்கேடும் கெட்டு போகட்டும் பாஸ். நான் சொல்றத கேளுங்க. ஒரு நாளைக்கு இந்த நாடு புறாவும் 10-100 ரேப் கேஸ் நடக்குது. இப்ப என்னடா சொல்ற? நான் சொன்னதுக்கு ஒப்புக்கிட்டாதான் மேல வண்டி ஓடும். என்ன சொல்லி தொலை. நாளைக்கு ஹியரிங் ஆன கையோட ஒரு இடைவேளை வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 15 நாள் எங்கேயாவது காணாம போயிடலாம். அதுக்கு சம்மதம்னா தான் இப்ப ஜெயம்மா. பார்க்கலாம். ஸ்டாச்சுட்ட முதல்ல சொல்லு. சம்மதம்னு பளிச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் ஸ்டாச்சுட். எங்க போகணுங்கிற? அதை நான் பாத்துக்கிறேன். சம்மதம், நேர் நிறை ஈரசை. சரி சம்மதம், இப்ப சொல்லு. வசந்த் மெலிதாக விசில் அடிக்கிறான். இப்ப கேளுங்க. ஜெயம்மா தானே ப்ராசிக்யூட்ரிக்ஸ் இந்த கேஸ்ல. ஜெயம்மாவின் வழக்கு அதன் உணர்ச்சி பூர்வமான சங்கதிகளை எல்லாம் இழந்து வெறும் பழுப்பு காகிதத்தில் தகவல்களாக கேள்வி பதிலாக இருந்தது. பக்கத்து வீட்டு டியூஷன் வாத்தியார் அவளை பலாத்காரம் பண்ணியதாக வழக்கு. ஜெயம்மாவுக்கு 14 வயது. கணக்கிலும் விஞ்ஞானத்திலும் வீக்காக இருக்கிறாள் என்று ஜெயம்மாவுக்கு அவ அம்மா பக்கத்து வீட்டு நவநீத கிருஷ்ணனை டியூஷன் ஏற்பாடு செய்திருக்கிறாள். அவளை ஒரு நாள் சாயங்காலம் அம்மா தம்பி யாரும் இல்லாத போது நவநீத கிருஷ்ணன் அவள் சம்மதமே இல்லாமல் கலங்கம் பண்ணிவிட்டதாகவும் அதை அவள் ராத்திரியே அம்மாவிடம் சொல்லிவிட்டதாகவும் ஜெயம்மாவை கோர்ட்டில் கூப்பிடுவதற்கு பதிலாக அவள் தன் தாயிடம் சொன்னதையே வாக்குமூலமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக பிராசிக்யூஷன் தரப்பில் கேட்டிருந்தார்கள். நவநீத கிருஷ்ணன் சார்பில் வசந்தும் கணேஷும் ஆஜராகிறார்கள். ஆளை பார்த்தா ரேப்பன் மாதிரி இருக்கானா? ஆளை பார்த்தா சொல்ல முடியல பாஸ். திருநீர், கதர், குரல்ல ஒரு குழைவு. இவன் எப்படி செஞ்சிருக்க முடியும்? இவன் கிட்ட ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலையே ஒப்படைக்கலாமேன்னு தோணுது. ஜட்ஜோட சிம்பத்தி கிடைக்குமா? கிடைக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல முக்கியமான பாயிண்ட், இந்த தேர்ட் பார்ட்டி வாக்குமூலத்தின் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி செல்லுபடியாகும்? அந்த பொண்ணே வர வேண்டாமோ? அம்மா என் பொண்ணு என்கிட்ட சொன்னா வாத்தியார் வேற மாதிரி டியூஷன் சொல்லி கொடுத்துட்டாருன்னும் அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகும்? இன்அட்மிசிபிள். பார்க்கலாம், அது பாயிண்ட் தான். ஆனா நவநீத கிருஷ்ணன் செஞ்சிருப்பானா? அவன் என்ன சொல்றான்?
அவன் சொல்றது வேற விதமா இருக்கு பாஸ். அது வந்து அம்மா தான் நவநீத கிருஷ்ணன் டியூஷன் முடிஞ்சதும் கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு உள்ள கூப்பிட்டு இதோ கொஞ்சம் ஆணி அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவனை ரூமுக்குள்ள தள்ளி பொண்ணை பெருங்காயம் வாங்க கடைக்கு அனுப்பிட்டு கதவை சாத்திக்கிட்டாலாம். ஆளு பயந்துக்கிட்டு உடனே கதவை திறந்துக்கிட்டு ஓடி வந்துட்டானாம். இது நம்ம கிளையண்ட் கட்சி, என்ன சொல்றீங்க? எத்தனை வினோதம் பாரு. எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறது? ரெண்டுலயும் பாதி பாதி உண்மை இருக்கு. இவன் பொண்ணை விரும்பியிருப்பான், அம்மா இவனை விரும்பியிருப்பா. சரியான கேஸு. இப்ப ஜட்ஜு நரசிம்மலு கிட்ட ரேப்பு கீப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எவிடன்ஸ் ஆக்ட் படி அட்மிசிபிளா இல்லையான்னு வாதாடி குழப்ப போறோம். சங்கடங்கிறது எத்தனை வினோதமா இருக்கு பாருங்க. வசந்த் சிரித்தான். மறுநாள் கேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜெயம்மாவின் தாய் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறான். என்ன பாஸ், இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தோணுது? வசந்த், எனக்கு இதுல ஏதோ அனுபவம் கிடையாது. நீ தான் கூடவே இருந்தவன் மாதிரி சொல்லுவியே, உன் கணிப்பு என்ன? பெண்களை பொறுத்த வரையில என்னால கணிக்கவே முடியல பாஸ். கண்ணில் பெட்ரூம் தெரியும், பதி விரதையா இருப்பா, கண்ணகி மாதிரி இருப்பா, உட்காருன்னா படுத்துருவா. நான் அம்பேல். இவளை என்ன செய்யலாங்கிற? அந்த விவகாரத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா? போகிற போக்குல பார்க்கலாம் பாஸ். ட்ரெண்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க பேர் என்னம்மா? லக்ஷ்மி. பிராசிக்யூஷன் தரப்பில் மெதுவாக சாட்சியம் இயங்கிக் கொண்டிருக்க கணேஷ் தன் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வசந்த் குறிப்பெடுத்து கொண்டிருந்த போது கணேஷுக்கு மறுபடி அந்த உணர்ச்சி வந்தது. அதை மயக்கம்னு சொல்ல முடியல. திடீர்னு எல்லாமே ஒரு கணம் மறைஞ்சு போயிடுறது போல. ஒரு வித வெட்டு, ஒரு இருட்டு கணம். கணமா அல்லது 10 கணமா? நாற்காலி அப்படியே முழுவதும் பின்னுக்கு சாய்வது போல ஒரு பிரம்மை. ஆனால் விழாமல் திடுக்கிட்டு சமாளிக்க சட்டென்று வசந்தை பார்த்தான். வசந்த் கணேஷையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. கணேஷின் முகத்தில் லேசாக வியர்வை அறுப்புகள் தெரிந்தன. கணேஷ் ஒரு கடிதத்தில் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு எழுதி கேட்கிறான். கணேஷ் இல்லை அப்படின்னு தலையசைக்கிறான். நல்ல வேலை, இடைவேளைக்கு ஒத்திவைப்பு வந்து சேர கணேஷ் எழுந்திருக்க முயற்சிக்க அவனை வசந்த் தடுத்து, இப்படியே உட்கார்ந்துருங்க, நான் போய் காரை காரிடார் கிட்ட கொண்டு வர்றேன். எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல வசந்த். அப்ப நேத்து மாதிரி மொமெண்ட்ரி பிளாக் அவுட் அப்படிதான் சொல்ல முடியும். பாஸ், திஸ் இஸ் சீரியஸ். பசினால இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் வெங்கட்ராமன் கிட்ட சொல்லுங்க, சிரிப்பார். அவர் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எங்கன்னு கேட்பார். ஒரு வேளை டெஸ்ட்டுக்கு போயிருக்கணுமோ என்னமோ. வசந்த், அஜீர்ணத்தை பெருசு பண்றேனோ என்னவோ. பசிங்கிறீங்க, அஜீர்ணம்ங்கிறீங்க, இங்கே உட்காருங்க. அன்னைக்கு மத்தியானம் டாக்டர் வெங்கட்ராமன் சொன்ன அத்தனை பரிசோதனைகளும் செய்து கொண்டார் கணேஷ். மறுநாள் காலையில அந்த காகிதங்களையும் சார்ட்டுகளையும் எக்ஸ்ரேக்களையும் கூர்ந்து பார்த்த டாக்டர் வெங்கட்ராமன் கொஞ்ச நேரம் சிந்தனை வசமாகி, ஒண்ணுமில்ல, சுகர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, பிபி 2-3 ரீடிங் எடுத்து பார்த்தா உங்க ஏஜுக்கு நார்மலா தான் இருக்கு. ஹார்ட் இஸ் ஓகே. வேணும்னா ஒரு இசிஜியும் சிடி ஸ்கேனும் எடுத்து பார்த்துடலாமா? உங்க ஃபேமிலியில யாருக்காவது எபிலெப்சி உண்டா? இப்ப என்ன சொல்றீங்க டாக்டர்? இவருக்கு என்ன உடம்புங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சரியா தான் இருக்கார். எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டா மொத்தம் 600 சொச்சம் செலவழிச்சு ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்களா? மயக்கம் மாதிரி வந்ததே, அதுக்கு என்ன சொல்றீங்க? வெர்டிகோ மாதிரி ஏதாவது இருக்கும். திடீர்னு நாற்காலியை விட்டு எழுந்தீங்களா? இல்லையே. யூ ஆர் ஓகே கணேஷ். மறுபடி அந்த மாதிரி பிளாக் அவுட் வந்தா? நான் தான் சொன்னேனே, ஓவர் ஒர்க்குனால இருக்கலாம். லிப்ரியம் கொஞ்சம் சாப்பிட்டுங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது உத்தமம். ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள எங்க போறது அப்படின்ற பிரச்சனை தானாவே தீர்ந்து போச்சு. வியாழக்கிழமை தபால்ல வந்த கடிதம் அதை தீர்த்தது. அன்புள்ள கணேஷ், உங்கள் கடிதம் கிடைத்தது. அதில் இருந்த மெலிதான நகைச்சுவையை நான் ரசித்தேன். ஏரோப்ளேனில் பெங்களூர் வர சுமார் 25 நிமிஷம் ஆகும். கார் அனுப்புகிறேன். 6 மணி நேரத்துல நீங்கள் இங்கு வந்து விடலாம். கொஞ்ச நாள் உங்கள் வழக்குகளை மறந்திருக்கலாம். இத்துடன் 2 ஏர் டிக்கெட் இணைத்திருக்கிறேன். அன்புடன் தாமோதர் ஸ்ரீனிவாஸ். பாஸ், விடுமுறை நம்மை தேடிட்டு வருது. 2 ஓபன் டிக்கெட் வச்சிருக்கார். போலாம்னு தான் தோணுது. டேய், மெர்காரா எங்கடா இருக்கு? மைசூர் வழியா போகணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல செழிப்பான மலை வளமான பிரதேசம். பொண்ணுங்கெல்லாம் ஹரிசாட்லா சாரி கட்டியிருப்பாங்க. நல்ல சிவப்பா இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு கத்தி வச்சிருப்பாங்க. காஃபி எஸ்டேட்டுகள் ஜாஸ்தி இருக்கும். அப்படியே மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்ப ஜனங்க மூகாம்பிகைன்னு தான் அலையுது. அது எங்கேயோ மங்களூர் கிட்ட இருக்காப்ல. வசந்த், நீ என்ன செய்யற? இந்த ஆளுக்கு நன்றி சொல்லி ஒரு கடுதாசி போட்டுரு. அடுத்த வாரம் வரம்னு சொல்லிரு. தேன்ல தடவி ரொட்டி சாப்பிடலாம். பாஸ், எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சாப்ல இருக்கும். மெர்காரா, இதோ வருகிறோம்.
அப்படின்னா வசந்த். அவனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. தொடரும். கணேஷ் வசந்த் ஸ்டோரினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்தது மெர்காரா போகும்போது என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.